அப்போ இதுக்கு அர்த்தம் தான் என்ன? அதாவது இப்போ இது எப்படி என்ன உன்னுடைய செயல்னால உனக்கு கர்மவினை கிடையாது, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் தப்பாக இருக்குது. அதனால தான் உனக்கு இந்த கர்மவினை வருது. இப்போ நீங்க என்ன சொல்லி நீ கொல்ல போற? எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, என்னையே அவன் அவமானப்படுத்திட்டான், அதுக்காக அவனை நான் பழி வாங்க போறேன் அப்படின்னா உனக்கு கர்மவினை வந்துவிடும், அதனுடைய பாதிப்பு உனக்கு வரும். அப்படி நீ அந்த நோக்கம் தப்பாக இருக்கிறது. செயல் ஓகே, ஆனா நோக்கம் தவறு. அப்படின்னா நான் நோக்கத்தை எப்படி வைக்கிறது கிருஷ்ணா? நோக்கம் எப்படின்னா, இப்போ உனக்கு நீ ஒரு அரசி, ஒரு இளவரசி, யுதிஷ்டனுடைய மனைவி, பஞ்ச பாண்டவர்கள் மனைவி சக்கரவர்த்தியோட மனைவி. உனக்கே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லை, உன்னையவே ஒரு சபையில உட்கார வச்சு உன்னைய அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இவன் இன்னைக்கு அரசில் உட்கார்ந்து இவன் உயிரோட இருந்தான்னா நாளைக்கு உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை லட்சோப லட்ச பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கும். அப்போ நான் எனக்காக இந்த செயலை செய்யல, இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களின் மானத்தை காப்பாற்றணும்னா இந்த சக்தியை நான் அழிக்க வேண்டும். இவன் திருந்த மாட்டான், இவனை நான் கொன்னே ஆகணும். இதை கொல்றதுனால இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களின் மானம் காக்கப்படுகிறது. இப்போ இது ஒரு அற்புதமான ஒரு செயல் நீங்க செய்யறதுனால இந்த நாடே இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய செயலிலிருந்து காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு இப்ப நான் அவனை கொள்கிறேன் என்று சொன்னால் இது பழிவாங்கும் செயல் அல்ல,